40 வயசாகிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் 22 வயசு பொண்ணு மூலியமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவரை வேடிக்கையா பார்த்தாலும், அந்த விஷயத்தை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில மூலமா இவரோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தர் தான் விஸ்வநாதன். இவர்கிட்ட பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா பணம், பிசினஸ் இதெல்லாம் தாண்டி விளையாட்டுல இவருக்கு ரொம்ப ஆர்வம். அதுலயும் ஷூட்டிங்ல ரொம்ப திறமையானவர். இந்தியாவுக்காக ஒலிம்பிக் ஷூட்டிங் போட்டியில கலந்துக்கிற நேரத்துல விஸ்வா ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற சில பேர் அவரோட கன்னை டேமேஜ் பண்ணிடுறாங்க. போட்டிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம விஸ்வா நிக்கிறாரு. அப்பதான் அவரோட அப்பா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் உடஞ்சிடுச்சுன்னா உடனே தூக்கி போட்டுடக்கூடாது, அதை சரி பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தையை நினைச்சு பார்த்த விஸ்வா தன்னோட கன்னை அவரே சரி பண்ணி போட்டிக்கு போறாரு. கடைசியில இந்தியாவுக்காக கோல்டு மெடலையும் வின் பண்றாரு. இந்த விஷயத்தை பார்த்த அவரோட அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா அவரோட அம்மாவுக்கு ஒரு பெரிய குறை மட்டும் இருக்கு. அவரோட பையனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆகிடுச்சு, ஆனா இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. எவ்வளவு வசதி இருந்தாலும் வீட்டுல ஒரு வாரிசு இல்லைன்னு அவரோட அம்மாவுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்காகவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு எவ்வளவோ சொல்லியும் விஸ்வா ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாமான்னு சொல்லி அந்த பேச்சையே முடிச்சிடறாரு. இதுக்கிடையில விஸ்வாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதோட பிபியும் ரொம்ப ஹையா இருக்கு, ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்போ டாக்டர் உங்களுக்கு எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாவோட அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு ஒரு குழந்தையும் இல்லை, அதுதான் எனக்கு ஒரு கவலைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட டாக்டர் விஸ்வாவை தனியாக கூப்பிட்டு, உங்கள் அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அவங்களுக்காவது நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதோட தனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களையும் விஸ்வாவையும் பேச வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் இப்படியே போயிடுது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஏர்போர்ட்ல இருந்து விஸ்வநாதன் ஒரு கை குழந்தையோட தூக்கிட்டு வெளியே வராரு. அதை பார்த்த மீடியாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சார் இது, நீங்க கல்யாணம் பண்ணிக்காம குழந்தையோட வந்திருக்கீங்க, இது என்னோட பையன் அப்படின்னா குழந்தையோட அம்மா யாரு? அதுக்கு விஸ்வா, இந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, வாடகை தாய் மூலியமா குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இந்த விஷயத்த கிட்ட இவரோட அம்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை வரணும்னு பார்த்தா இப்படி வாடகை தாய் மூலமா குழந்தைய பெற்றுக்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கறாங்க. ஆனா குழந்தைய பார்த்ததும் அவரால் அந்த சந்தோஷத்தை மறைக்க முடியல. இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு எலும்பு சம்பந்தமான ஒரு அரிய நோய் இருக்குதுன்னு தெரிய வருது. அதை கியூர் பண்ண கண்டிப்பா ஒரு டோனர் தேவை. விஸ்வாவையே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா அவரோட பாடி மேட்ச் ஆகிற பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் மதரை கண்டுபிடிச்சா அவங்க மூலமா டோனர் கிடைக்க வாய்ப்பு அதிகம், அவங்களால தான் குழந்தைய காப்பாற்ற முடியும் என்று சொல்றாங்க. இப்போ விஸ்வாவுக்கு வேற வழியே இல்லை, எப்படியாவது அந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் தேட ஆரம்பிக்கிறாரு. பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த பொண்ணோட பெயர் மேடினோ, அவங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. உடனே அமெரிக்கா கிளம்பி போறாரு. அங்க மேடியை பார்த்ததும் விஸ்வாவுக்கு இன்னொரு ஷாக். அவங்களுக்கு வெறும் 22 வயசு தான், அதுவும் ஒரு தமிழ் பொண்ணு. இவங்க மூலியமா தான் நமக்கு குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லி விஸ்வாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி மேடிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உன்னோட குழந்தைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நீ டோனரா வந்தா குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். மேடி வர சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு $75,000 வேணும், டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். விஸ்வாவுக்கு இதை கேட்டதும் ரொம்பவே கோபம் வருது. குழந்தை உயிருக்கு போகிற நிலைமைன்னு சொன்னாலும் இவங்களுக்கு பணம் தான் முக்கியமானு. ஆனா குழந்தைக்காக எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லி மேடியை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததும் விஸ்வாவோட அம்மாவுக்கும் மேடியை பார்த்தது ஷாக். இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கா, இவங்க மூலமா தான் நீ குழந்தை பெற்றுக்கிட்டியான்னு ஆச்சரியப்படுறாங்க. மேடிக்கும் ஆரம்பத்தில் அந்த குழந்தை மேல ஒரு பெருசா எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாடகத்தாய் அவ்வளோதான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் நைட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. விஸ்வாவோட அம்மா குழந்தையை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது மேடியும் அங்க வந்து குழந்தைய தூக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல குழந்தைய சிரிக்க வச்சுடுறாங்க. அப்பதான் விஸ்வாவோட அம்மா, எதுக்குமா நீ இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டன்னு கேட்கறாங்க. அப்பதான் மேடியோட பாஸ்ட் தெரிய வருது. சின்ன வயசுலேயே அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துடுறாங்க. அனாதையா வளர்ந்த மேடிக்கு படிப்பு செலவுக்காக நிறைய கடன் இருந்துருச்சு. அந்த கடன் வட்டி மேல வட்டி ஏறி பெரிய அமௌண்டா ஆயிடுச்சு. அந்த நேரத்துல தான் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டா பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்களோட கதை. ஆனா மேடி தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டாம எப்போதுமே சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேடிக்கும் விஸ்வாவோட அம்மாவுக்கும் நல்ல பாண்டிங் உருவாகுது. அதே மாதிரி விஸ்வாவுக்கும் மேடி நல்ல பொண்ணுதான்னு புரிய ஆரம்பிக்குது. ஆனா விஸ்வா மட்டும் ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ இங்கிருந்து போயிடணும், குழந்தையோட என்கிட்டையும் அதிகமாக அட்டாச் ஆகாது, நாளைக்கு பிரியும் போது நீயும் கஷ்டப்படுவ,
குழந்தையும் கஷ்டப்படுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதற்கிடையில குழந்தையோட ஆபரேஷன் நாள் வருது. மேடி தன்னோட போனை குழந்தைக்காக டொனேட் பண்றாங்க. ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுது. ஆனா குழந்தை இன்னும் 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு அந்த நேரத்துல விஸ்வாவோட அம்மா மேடியையும் குழந்தையும் ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. விஸ்வாவும் தினமும் நைட் ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பக்கத்திலே தூங்குறாரு. இதையெல்லாம் பார்த்த மேடிக்கு விஸ்வா மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா இருந்தாலும் குழந்தைக்காக இவ்வளவு நேரம் செலவு பண்றாருன்னு ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் மேடி விஸ்வா கிட்ட, ஆரம்பத்துல நான் பணத்துக்காக தான் இங்க வந்தேன், ஆனா இப்ப அந்த பணம் மேல எனக்கு ஆசையே இல்லை. இந்த குழந்தை உங்க அம்மா இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி எனக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு விஸ்வா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை மேடி ரொம்பவே பாதிக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்த அவங்களுக்கு இப்பதான் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் மேடி விஸ்வா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவரோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் விஸ்வாவோட பாஸ்ட் தெரிய வருது. விஸ்வாவோட அப்பா அவரோட அம்மாவை விட்டு வேற ஒரு நடிகையை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. சின்ன வயசுல இதை பார்த்த விஸ்வாவுக்கு காதல் கல்யாணம் மேலேயே நம்பிக்கையே போயிடுது. அப்பாவிடம் அம்மா மேல இருந்த லவ் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த லவ்வை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ண கூடாதான்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட அப்பா, காதல் என்பது ஒரு பொருள் கிடையாது, ஒருத்தர் மேல இருந்த லவ் போய் வர ஒருத்தர் மேல லவ் வரலான்னு சொல்றாரு. அந்த நாளிலிருந்து விஸ்வா ஒரு முடிவு பண்றாரு. நீங்க செய்த தப்ப நான் செய்ய மாட்டேன், நான் வாழ்க்கையில முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அந்த வைராகத்துல தான் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்காரு. இதை கேட்ட மேடிக்கு விஸ்வா மேல இன்னும் அதிகமான அன்பு வருது. ஒரு நாள் விஸ்வாவும் மேடியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அங்க ஹோட்டல் ஓனர் மேடியை அவமானப்படுத்தி வெளியே தள்ளுறாரு. இந்த விஷயம் விஸ்வாவுக்கு தெரிய வந்ததும் பயங்கரமா கோபப்படுறாரு. யாரு என் மேடி மேல கை வச்சது சொல்லி ஹோட்டல் ஓனரை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதோட அந்த ஹோட்டலையே வாங்கிடுறாரு. அப்போ மேடிக்கு ஒரு விஷயம் புரியுது. நான் தப்பு செய்திருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்றாரு, இவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு சரியான ஆள்னு முடிவு பண்றாங்க. அதிலிருந்து விஸ்வாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஸ்வா இன்னும் தன்னோட மனசை திறக்கவே இல்லை. ஆபரேஷன் முடிஞ்சதும் மேடி அமெரிக்கா திரும்பி போக வேண்டிய நேரம் வந்தது. வீட்டை விட்டு போக மேடிக்கு மனசே இல்லை. விஸ்வாவோட அம்மாவை அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட விஸ்வாவோட அம்மாவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். மேடி விஸ்வாவை காதலிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அவளை நம்ம கூடவே வச்சுக்கப்பான்னு விஸ்வா கிட்ட சொல்றாங்க. ஆனா விஸ்வா, எனக்கு 40 வயசு, அவளுக்கு 22 வயசு, இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருந்தா நாளைக்கு பிரச்சனை வரும், நான் அவளை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படியே மேடியை அமெரிக்கா அனுப்பிடுறாரு. ஆனா மறுநாள் காலையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. மேடி விஸ்வாவோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்றாங்க. நான் அந்த குழந்தைய பார்க்கணும், குழந்தைய விட்டுட்டு என்னால இருக்க முடியலன்னு சொல்றாங்க. இதனால பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுது. விஸ்வா அவங்க வாடகை தாய் மட்டும்தான், அக்ரிமெண்ட்ல கூட சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா மேடி, ஒரு குழந்தைக்கு அம்மாவோட அன்பு தேவை, இவர் ஒரு பிசினஸ்மேன், காலையில வெளியே போனா நைட்டு தான் வருவாரு, வேலைக்காரங்க மட்டும் குழந்தையை எப்படி பார்த்துக்க முடியும்னு கேட்கறாங்க. ஜட்ஜி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. 6 மாதம் குழந்தைய விஸ்வாவோட இருக்கட்டும்னு, அவர் குழந்தைய எப்படி பாத்துக்கிறான்னு ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு மானிட்டர் பண்ணணும், அவர் நல்லா பாத்துக்கிட்டாருன்னா குழந்தை அவர்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதோட மேடியும் அந்த 6 மாதம் அந்த வீட்டிலேயே இருக்கணும் ஜட்ஜி சொல்றாரு. இதுதான் மேடிக்கு தேவைப்பட்ட வாய்ப்பு. அதுக்கப்புறம் மேடியும் விஸ்வாவோட அம்மாவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது விஸ்வாவை மேடியை காதலிக்க வைக்கணும். தினமும் விஸ்வா இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இவ தான் உன்னை பார்த்துப்பான்னு காதல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில விஸ்வாவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் கதைக்குள்ள முக்கியமா வராங்க. விஸ்வாவோட அம்மா அவங்கள ஏற்கனவே மன்னிச்சிட்டு குடும்பத்துல ஒருத்தங்களா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஸ்வாவுக்கு மட்டும் அவங்களை ஏத்துக்க முடியல. அவரோட அம்மா, அவளும் உன் தங்கச்சி தான், பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு குடும்பமா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. ஆனா மாப்பிள்ளைக்கு வீட்டுல ஒருத்தர் விஸ்வாவோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணினாருன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணை அவமானப்படுத்துறாரு. கல்யாணமே நிக்கிற நிலைமை வருது. அப்ப அந்த பொண்ணு தன்னோட மனசுல இருந்த எல்லா கஷ்டத்தையும் வெளியே சொல்றாங்க. நான் செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒதுக்கப்பட்டவளாவே வாழ்றேன், நீங்களும் எங்களை வெறுத்தாலதான் நாங்க தனியா வாழ்ந்தோம், அப்பா கூட இருந்ததை பார்த்து நானும் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போதான் விஸ்வாவுக்கு தன்னோட தப்பு புரிய ஆரம்பிக்குது. அவங்க தங்கச்சி எந்த தப்பும் பண்ணலை, அவளும் தன்னோட குடும்பம் தான். உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய், அவளா என்னோட தங்கச்சி, அவளுக்கும் அவமானம்னா என்றால் அது எனக்கும் அவமானம் தான், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. கடைசியில் அந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் விஸ்வாவுக்கு தன்னோட வாழ்க்கையில் பல விஷயங்களை புரிய ஆரம்பிக்குது. அம்மா ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்த விஷயத்தை இத்தனை நாள் தான் புரிஞ்சிக்காம இருந்திருக்கும். குடும்பம் என்றால் பணம், பிளட் ரிலேஷன் மட்டும் இல்லை, அன்பு இருந்தால் போதும். அந்த உண்மையை மேடியும் அந்த குழந்தையும் மூலமாக விஸ்வா புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் மேடிக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்க எவ்வளவு கேட்டாலும் விஸ்வா ஒரு விஷயத்துல மட்டும், நீ இன்னும் சின்ன பொண்ணு, முதல்ல படிப்ப முடி, நீ உன்னோட காலில் நிற்கணும், நாளைக்கு நான் உன்னோட இல்லைனாலும் நீ உன்னை பார்த்துக்க முடிஞ்சிருக்கணும். மேடியும் சரின்னு சொல்லி அமெரிக்கா போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட படிப்பு செலவு, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செலவுகளையும் விஸ்வா தான் பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் உன்னோட வாழ்க்கையில முழுக்க நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை அவர் மறக்கவே இல்லை. பல வருஷங்கள் இப்படியே போயிடுது. சின்ன குழந்தையா இருந்த விஸ்வாவோட பையன் இப்போ 5 வயசு குழந்தையா வளர்ந்து நிற்கிறான். மேடியும் தன்னோட
படிப்பை முழுசா முடிச்சிட்டு மீண்டும் இந்தியாவுக்கே வராங்க. வந்ததும் விஸ்வா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போவாது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு விஸ்வா நேரடியாக ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லல. அதற்கு பதிலாக நான் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மேடிக்கு எதுவுமே புரியல. அம்மா, இன்னும் உனக்கு புரியலையா? ஹாஸ்பிட்டலில் நீ தான் பார்த்துக்கணும்னு அப்பா சொல்றாருன்னா நீ இனிமேல் நம்ம கூடவே இருக்கணும்னு தான் அர்த்தம். அப்பதான் விஸ்வா என்ன சொல்றா வராருன்னு மேடிக்கு புரியுது. இத்தனை வருஷமா வயசு வித்தியாசம் கடந்த காலம், காயம், கல்யாணம், மேலே இருந்த பயம் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் மேடியை தன்னோட வாழ்க்கையில ஏத்துக்கிறாரு. அந்த சின்ன குழந்தைக்காக ஆரம்பிச்ச ஒரு உறவு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குடும்பமா மாறுது. பணத்துக்காக வாடகை தாயா வந்த மேடி கடைசியில அந்த குழந்தைக்கு உண்மையான அம்மாவும் விஸ்வாவோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு முக்கியமான மனிதராகவும் மாறுறாங்க. விஸ்வாவிடம் பணம், வசதி, பிசினஸ், அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் உண்மையான சந்தோஷம், அன்பு இருக்கிற குடும்பத்துல தான் இருக்குன்னு மேடி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. கடைசியில விஸ்வாவும் மேடியும் ஒன்றாகி அந்த குழந்தையோட ஒரு சந்தோஷமான குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. வயசுல 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் மனசு ஒத்து போயிட்டா வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு இந்த கதை சொல்லி முடிச்சுக்கிது. இதோட இந்த படத்தோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த மூவி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ஸ்டோரிஸ்களுக்கு கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.